ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்துட்டு 6:23. வி ஆர் லீவிங் டு சிந்தாமணியில் ஒரு எங்கடா போகிறோம், ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். அது சர்ப்ரைஸாக இருக்கும். என்ன இருந்தாலும் இவன் தம்ப்நெயில்ல போட்டுருவான், அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. நான் 5:30க்கு கால் பண்ணேன், 6 o'clock ரெடி ஆயிரும். அதானே அவனை கேட்டேன். வரான் 6:23க்கு வரான் சார். நியாயத்தை கேளுங்க சார். அங்கேருந்து வந்தேன் சார், 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் சார். ஓகே, கிளம்பலாம், அந்த வே பார்க்கலாம். நான் விட்டுறான் பாருங்க. ஓகே, ஸோ தம்பியோட புது புல்லட்டை இதுதாங்க. இங்கேருந்து இப்போ நாங்கள் சிந்தாமணி ஒரு இடத்துல ஒரு ஹில்ஸ் காண்ட போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான், கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு மேலே நாங்கள் ஆக்சுவலாக சோலோ ரைடு பிளான் பண்ணேன். சோலோ விதி இவனை கூட்டின்னு போகிற வழி. நாங்கள் கேப்பில் போயிட்டு வந்துடுவோம். மக்களே, அப்படியே போய்கிட்டே இருக்கோம். நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன், ஜாதா அள்ளிக்கிட்ட. ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கூட்டிக்கிட்டான். ஸோ அங்கேருந்து அப்படியே ஒரு குட்டி ட்ரிப். மக்களே, ஃபுல்லு புகை இருக்கு. எவனோ சிகரெட் அடிக்கிறான் போல. ஊரே புகையாயிடுச்சு. லிட்டரலா என்னால புகை மாதிரி அது பார்க்க முடியுது. ஒரு எதுவும் தெரியல, என்னால ஒரு 20 மீட்டருக்கு அந்த பக்கமே பார்க்க முடியல. இங்க பாக்குறீங்களா, முன்ன போற பையன் அவன் கிளாரிட்டியாவே இல்லை என் கேமராக்கு. இத்தனைக்கும் டைம் 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆகணுமே இப்படி இருக்கு. மக்களே, போற வழியில அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டோம். அவன் புது வண்டின்னு சொல்லிட்டு பந்தாவை காட்டுறான். இந்த ஃபாகுக்கு தண்ணி வந்துடுத்து. ஒரு குட்டியா ஒரு போட்டோ செஷன் காண அப்புறமா நாங்க இங்க இருந்து சிக்பாலாபுரா போற வழிக்கு பின்னாடியே ஒரு ரைட் எடுத்துட்டு நாங்க இந்த பக்கமா போறோம். ஆனா அது ஹில்ஸ் பேர் எனக்கு எழுதுன்னு தெரியல பேரு. இதுதான் ரியாலிட்டி. பட் இருந்தாலும் we are still going. அவ்வளோதான். இப்ப பாருங்க, அப்படியே இருட்டுல இருந்து ஒரு வண்டி வெளியில வரும். எப்படி இருட்டுல இருந்து வண்டி வெளியில வருதா? லைட்டு போட்டாதான் வண்டி வருதுன்றது ஒண்ணு தெரியுது. சூரியன் மேல இருந்தாலுமே இங்க இவ்வளவு அட்டகாசமா இருக்கு. அட்டகாசம் பண்றான் இந்த பாகு பையன். எந்த ஊரு காரணம் தெரியல, ஊட்டி கொடைக்கானல் போற பாகு பையன் இங்க வந்துட்டான். புசுதாரா சைட்ல போடா. மக்களே, இவ்வளவு நேரம் ஃபுல் ஃபாகா இருந்துச்சு. இப்பதான் ஓரளவுக்கு என்னால பிரீத் பண்ணவே முடியுது. எல்லாரும் எனக்கு செம்ம டென்ஷனா இருந்தது. ஸோ இப்போதைக்கு பரவாயில்ல. மலை மேல ஏறிட்டு இருக்கோம் நாங்க. ஒரு மாதிரி எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். எந்த மாதிரி ஒரே நாள்ல என்ன பாகு இல்ல சின்ன பாப்பா அப்புறம் குரங்கு பேசுவேன், அது மாதிரி ஏதோ பண்றான் இவன். கமான். மக்களே, ஜம்மியா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். வந்தாது. ஜாலி 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 ஜாலி. நோரா நோரா நோரா. அண்ணன் வர அண்ணன் வர அண்ணன் வர அண்ணன் வர. உட்காந்துருவோம் கம்முன்னு. என்ன பண்றீங்க இங்க சின்ன பயலுகளு? அட்டகாசம், ஆக்ரோஷம், ஆவேசம் எல்லாம் படுத்த பேரும் சொல்லி விடுவோம். ஒரே ஒரு நாள்
ஒரே ஒரு 4 ஹவர்ல ஆ பனி பார்த்தோம், வெயில் பார்த்தோம், நைஸ் ரோடு பார்த்தோம், வண்டி வீல் வச்சதும் பார்த்துட்டோம். வண்டியை வீல வச்சோம், ஆஃப் ரோடு பார்க்குறோம், இப்போ மலை பார்க்குறோம், மலை மேலே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். மலையை பார்த்துருக்கியா? இன்னொரு ஆச்சரியக்குறி. ஏத்தி விடப்பா தொத்தி விட, ஏத்தி விடப்பா தூக்கி விடப்பா, மலை மேல வண்டியை ஏத்தி விடப்பா. தங்காங்க பாடு சக்கரே வராது. இது போய்கிட்டே இருக்கு. அப்படியே இப்படி கொண்டு போயிட்டு அந்த சைடு மெயின் ரோடு உள்ள விட்டுருணுமா கீழே போயிட்டு? இதான் எது கூட வந்தீங்க நான் போறீங்க? மக்களே வந்துட்டோம். இங்கே ஒரு கோவில் இருக்கு. இந்த பாதை இந்த பக்கமா வந்தோம். மேலே சம்திங் லைக் ஃபோர்ட் டைப்ல இருக்கு. அவன் உட்காந்து இருக்கான். அப்போ நான் என்ன நின்றுட்டு இருக்கான் நான் சொன்னேன் என்ற மாதிரிதான். கோவிலில் ஒரு தரிசனம் போட்டோம். மேலே இன்னொரு கோவில் இருக்கு, போயின்னு இருக்கோம். ஆமாம். என்று பைக் ரைடு முடிஞ்சிருச்சு, இப்போ வாக் ரைடு. அவ்வளோதான், கூட நடக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் போயிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். இப்போ 3 வாக் போயிட்டு இருக்கேன் நான் வீடியோ பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். இங்கே ஒரு கோவில், அங்கேருந்து சம்வாட் நாங்கள் வந்தோம். அரே துஷ்மான், அரே புஷ்மான், நீ இங்கே தான் இருக்கிறீங்க? ஐயோ நான் ஓடி போகிறேன். ரொம்ப இதாக இருக்கு மெட்லை. அது மட்டும் புரியலையா? புரியலையா? எது புரியலை? அங்கே மேலே பறந்து. அதுனா ஜெட்டா? இது மேலே போகலாம். அது ஒன்றும் இல்லைடா மண்ணா. இப்போ நான் தான்டா இந்த உலகத்தோட டாப்பில் இருக்கேன். வெந்துட்டு வெறும் 10 ரூபா தான். 10 ரூபா. நீ என்ன எதுக்கு தந்த? நீ அது அங்கே சும்மா தந்துடல, வண்டிக்கு தந்த, அவ்வளோதான். வண்டி பார்க்கிங் நம்பர் மேலே போகிறதுக்கு காசு, கீழே வருதுக்கு காசு.
எல்லாத்துக்கும் கஷ்டம். என்னண்ணே சாப்பிங்களா? ஆமாண்ணே, வாண்ணே நீயும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம் கைலாசகிரி. ஓகே பார்த்துங்க ரேஸ். என்னடா இது? என்ன மக்களே, இதுதான் கைலாசகிரி பேர். நான் மறந்துட்டேன், இவன் சொல்லிட்டான், ஞாபகம் வந்துட்டு. கைலாசகிரி. ஆமாம், என்ன ஒன்று நித்யானந்தம் மட்டும்தான் தெரியல. அதுன்னு சொல்லிட்டு இங்கே கீழே இருந்து விந்தானா நீ கைலாசத்துக்கெல்லாம் போக மாட்டேன், வரலோக்கு தான் போவேன். முடிஞ்சா போகலாம். இப்போ இதுக்கு மேலே என்ன இருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் போய் பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு போவேண்டா. சரி ஓகே ஏஜென்ட், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னன்றது. நான் போய் பார்த்துட்டு தகவலை சொல்கிறேன். செத்துறாத. என்ன இருக்கு? காண்டா மிருகம் வாங்க. யாரும் இல்லையா? ரொம்ப அமைதியாக இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லை, திருப்பி மேலே போகுது. ஏஜென்ட் ஃபெயில் ஆயிடுச்சு மிஷன். யாரும் இல்லாத உலகம், இந்த செங்குத்து பாறை மேலே போகுது, இதே பெரிய கலகம். இஷ்டத்துக்கு உலர்வோம், அதெல்லாம் நம்மளோட செயல். கடைசி அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். அநேகமாக இதுதான் எண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் மக்களே. இதுக்கப்புறம் அங்கே சும்மா இருக்குது வியூஸ் மாதிரி, அவ்வளோதான். வியூ பண்ணலாம். மேலே ஒரு கோவில். ஸோ மக்களே, கடைசியாக நாங்கள் மேலே வந்துட்டோம். ஹில் டாப்பில் இருக்கோம். ஆமாம், இதுக்கு பேர் கைலாசகிரி. கைலாசகிரிங்க. நாங்கள் வந்துட்டோம். பெங்களூர்லேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் டுவர்ட்ஸ் சிந்தாமணி. அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான். இப்போ நாங்கள் தான்டா உலகத்தோட டாப்பில் இருக்கோம். இந்த கல்லில் ஏறலாம் வா. இப்போ நாங்கள் தாமலே உலகத்தோட டாப்பில் இருக்கோம். அவ்வளோதான். கீழே ஒரு லேண்ட்ஸ்கேப்பை தூக்கிட்டு வைண்ட் அப் பண்ணுவோம். அங்கே கூட ஃபோர்ட் மாதிரி இருக்கு பாரு. அதான்டா, இதுக்கு பேர் அம்பாஜி துர்கா ஃபோர்ட்டுடா. ஆனால் அம்பாசிடரா? அம்பாஜி துர்கா. சம்பாஜி பார்த்துக்கோங்க கேட்டியா. இங்கே ஒரு சின்ன ஒன்று போகுது. தண்ணி வேணுமா பாருங்க, இங்கே இருக்கு அதிகமான தண்ணி. புடுறா இது பேட்டு. டோன்ட் கம் ஆன் மை ஹெட்டு. நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது, இங்கேயும் தண்ணி குடிச்சு பார்த்துருவான்னு தானே நினைக்கிறீங்க. இல்லை, எனக்கு கையெட்டில், அதனால் குடிக்க மாட்டேன். எனிவேஸ் நல்லா இருக்கும். வந்தோம், பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். ஸோ அப்பதான் ட்ரெக்கிங் ஆச்சு. ஆமாம், எல்லாமே ஆச்சு. கிளம்ப போகிறோம். ஆமாம், இப்போ கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். பையன் ஃபோன் வேறு சார்ஜ் இல்லை. அவ்வளோதான். வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணும். அவ்வளோதான். சாப்பாடு சாப்பிடல. அவ்வளோதான். முடிச்சிட்டோம். இந்த வீடியோவை முடிவு செய்கிறோம். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் விடிவு கொள்வது. என்ன இந்த பேர், இந்த ஏரியா பேர், இந்த ஊர் பேர், இந்த இது பேர்? நாங்கள் கைலாசகிரியிலேருந்து விடிவு செய்கிறோம். உங்கள் பாலு, உங்கள் எஸ்கே. அவ்வளோதான். இப்போ அந்த மரத்துக்கு மட்டும் தூங்க போடு. கீழே அந்த மரம் எங்கே இருக்கு? கீழே வா. நல்லா வா. ஓகே, பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். ஸோ மக்களே, மொத்தமாக அங்கேருந்து வந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டோம். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? இங்கே கோவில். இங்கே தான் எல்லா ஜனம் அதிகமாக இருக்காங்க. ஓகே, கேவ் மாதிரி போகுது. இப்படி போயிட்டு
ஏய் திஸ் வேற லெவல் ஜி. ஏதோ மிஸ் பண்ணிருப்போங்க. இன்னைக்கு பாருங்க ஜி, ஜி ஒரே ஜாலி ஜி, வேற லெவல் ஜி. இது ஆக்சுவலி நல்ல ஒரு இடம் தான், நாங்கள் தெரியவே இல்லை. இப்போ வந்துட்டோம். இது பேர் வந்து கைலாசகிரி தேவாலயான்னு ஒரு அங்கிள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இடனா இருக்கு, நம்மளுக்கே தெரியாம வந்துட்டோம். ஜாலி. கிரிஜா கல்யாணம் சரி மக்களே, அங்கிருந்து வந்தோம். நெக்ஸ்ட் இங்க ஒரு பக்கம் இருக்கு. இங்க இவ்வளவுதான், சின்ன சிறுசுங்க ஏதோ பண்றாங்க. நெக்ஸ்ட் இங்க இருந்து போகுது, வெளியில போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க சாமாங்க வெளியில போகுது, அவ்வளவுதான்.